பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நெருங்கிடுச்சா மேன்? எலெக்ஷன் வருதோ இல்லையோ தோற, அந்த அறிகுறி நல்லாவே வந்துடுச்சு தோற. எஸ், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். புதுசா கட்சி ஆரம்பிச்ச நடிகர் தம்பி கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சர்க்கார் அமைக்கும் முன்னாடி அறிவிப்பெல்லாம் கொடுத்தாரு. அதான் காங்கிரஸ் விசிகான்னு ஒரு பேச்சு போனதே தோற. பேச்சு நடப்பதான் நடக்கிற பேச்சு தான் நம்ம ஊர்ல அதிகம் மேன். ஆனா விஜய் கட்சியோட பொதுச் செயலாளர் அறிக்கையை படிச்சா பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி மாதிரி அதிமுக கூட்டணி எதிரி போல தெரியுது. அது எப்படி தோற? எம்ஜிஆர் பாராட்டி எல்லாம் பேசினாரே தோற. எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஆதரவு இருந்தா போதும், அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க போல. 4 பேர் வட்டமா உட்கார்ந்து பேச கூட முடியாம டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. பாஜகவும் இல்ல, திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்ல. அப்ப கூட்டணி யாரு கூட தான் தோற? யாரு கூட கூட்டணி சேருவாங்க? தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் மட்டும் இல்ல, சின்ன சின்னதா இருக்கிற பகுதி சார்ந்த கட்சிகளும் ஆவலா எதிர்பார்க்கிறாங்க மேன். ஏதோ ஒரு கணக்கு இருக்குது போல தோற. எஸ், கரெக்டா தான் சொல்லி இருக்க. அதிமுக திமுகவும் 20% முதல் 40% வரைக்கும், ஏன் அதுக்கும் மேலேயும் ஓட்டு வாங்குறாங்க. தேர்தலில் அமைகிற கூட்டணிக்கு ஏற்ப இந்த வாக்கு சதவீதமும் கூடும் குறையும். அதான் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓட் பேங்க்ல கடன் வாங்க போறாங்களோ? சீமான் கட்சி கூட கொஞ்சம் கொஞ்சமா 10% வரைக்கும் நெருங்கி வந்திருக்காங்க. இப்போ விஜய் கட்சி வந்தா முதல் தேர்தலில் 10% ஓட்டு வாங்கி செல்வாக்கு நிரூபிப்பாரா? 20% மேல வாங்கி எதிர்கட்சி வரிசைக்கு போவாரா? அவ்வளவுதானே தோற இருக்குதே. விஜய் கட்சி வலுவான கூட்டணி அமைச்சா 30% மேல ஓட்டு வாங்கிட்டா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளுங்கட்சியா கூட மாறுவார்னு ஒரு கணக்கு போடுறாங்க மேன். என்ன தோற, பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுமே தோற. சரியா தான் சொல்ற. இப்போதைக்கு திமுக, அதிமுக, அப்புறமா தேமுதிக இவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகமா பூத் கமிட்டி வச்சிருக்கிற கட்சி. அதாவது எல்லா வாக்குச்சாவடியிலும் ஆள் இருக்கிற கட்சிகள். அடுத்து காங்கிரஸ், அப்புறம் பாஜக. இந்த லிஸ்ட்ல விஜய் கட்சி வருமா தோற? வரலாம். வந்தா எல்லா இடத்துல ஓட்டும் வாங்கலாம். அத நாமளா கணக்கு போட்டு சொல்ல முடியாது, நடந்தா பார்க்கலாம். சரிதான் தோற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.